ஃபைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எங்களோட விவாதம் எப்பவும் போலதான் சுவாரஸ்யமா இருக்குது. என்ன சுவாரஸ்யம்? தீபாவளி வேற வருது. சரி, பட்ஜெட்லாம் போடுவாங்க. பட்ஜெட் எப்பவுமே மக்கள் நம்ம குடும்ப தாய்மார்கள் அது ஃபண்டு ஒதுக்கி, தீபாவளி ஃபண்டுன்னு ஒதுக்கி அதெல்லாம் எல்லார் வீட்லயும் 10,000 12,000 வாங்கியிருப்பாங்க. நீ என்ன பண்ண தீபாவளிக்கு? இல்லைங்க, இப்போ தமிழக அரசு சட்டசபை துவங்கியிருக்கு. அதாங்க கொடுமை. அதாவது என்ன அப்படின்னா, சட்ட விதிகளின் படி பார்த்தோம் அப்படின்னா சட்டசபை 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டி ஆகணும். புரியுதுங்களா? என்னமோ விடுமுறையில இருந்த ஆட்கள் மாதிரி, மக்கள் சேவை பண்ணது மாதிரி 6 மாசம் கழிச்சு பல முறை கூட்டியிருக்காங்க. வெறும் 12 நிமிடம் அதான் முடிஞ்சு வச்சு. 15 நிமிடம் என்னதான் பேசினாங்க. 12 நிமிடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், அப்ப தற்போது எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கரூர்ல இருந்தவங்களுக்கு இப்போ முக்கிய இறந்த தலைவர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் மெயின். அதாவது கரூர்ல இவங்களே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு கடைசியில் சட்டசபை கூக்கி ஒரு 10 நிமிஷம் கையை கட்டி நின்றா சரியா போச்சுன்றீங்க. இல்ல அது இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பேச வேணாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்விதான், மக்களோட வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? கண்டிப்பா. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை சட்டம் பேரவையை கண்டிப்பா நம்ம கூட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினாலதான் வந்திருக்காங்க இன்னைக்கு. நேத்து இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் 2 லட்சம். இது போக எக்கச்சக்க வசதிகள், காரு. ஆமா, இவங்களுக்கு இதான். அதுவும் பாருங்க, 12 நிமிடம் ஹாய் பாய் பாய் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் விவரம். வேற என்ன பண்றது? இதுல வேற பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் பாமக குழு தலைவர் ஜி.கே. மணியை தூக்குங்கன்னு சொல்லிட்டு தர்ணா போராட்டம் வேற அது வேற நடந்திருக்கா. அவரு அப்பா விட்டு போய் மனு கொடுத்துருக்காங்க. அவரு செங்கோட்டையன், ஒரு ஓபிஎஸ் வருவோம். அடுத்த பாமக முடிச்சுக்கிறோம். அது இப்ப உங்களுக்கு தெரியும், பாமகவோட குடும்ப பிரச்சனைக்காக கட்சி 2 பிளவுபட்டுருச்சு. இதுல அவங்க மொத்தம் 5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. 5ல 3 பேர் அன்புமணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா ஐயா சப்போர்ட் பண்றாங்க. சோ அந்த 3 பேரும் நேற்று முதல் 6 மாசம் கழிச்சு உள்ள வந்திருக்காங்க. உள்ள போகாம வெளியிட்ட உட்கார்ந்து தர்ணா போராட்டம். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சின்னு உள்ள எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழு தலைவர்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அந்த குழு தலைவர் தான் அவங்க அந்த மொத்த எம்எல்ஏக்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த கட்சிக்காரங்க. ஸோ ஜி.கே. மணி அவரோட ஐயாவோட ஆதரவாளர்னால அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு நின்றதுல இருந்து இது வரைக்கும் தோல்வியை சந்திக்காத ஒரு எம்எல்ஏன்னு சொல்லலாம்ல. ஆமா அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அது என்னன்னா, இதுதான் அவங்க 3 தர்ணா பண்ணி அப்பாவை சந்திச்சு மனு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம மிச்சல் எம்எல்ஏக்கள்ல ரொம்ப பேர் ஆப்சண்ட், ரொம்ப பேர் செந்தில் பாலாஜி வரல, ஓபிஎஸ் வரல. வந்த ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன் பின்வாசல் வழியே ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? பல இல்ல அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஒரு விதையை போட்டாரு. அந்த விதையை போட்ட உடனே காற்றோட்டல அடிச்சுட்டு போயிருச்சு போல பாவம். இல்ல இதெல்லாம் எதிர்கட்சியா இருக்காருல்ல திமுக பழனிசாமி, அவர் அங்க போய் உள்குத்து வேலை பார்த்துட்டு தானே வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் தானே இவர் சைலண்ட் ஆனா அப்படின்ட்டு தெரியுது. அது ஓகே. அதாவது அவங்க தான் சொல்லியிருக்காங்க போல, நீங்க தேர்தல் வந்துருச்சு, இந்த நேரம் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஐயும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் கூப்பிட்டு சொன்னனாலதான் 2 பேரும் அடக்கி வாசிக்கிறதா சொல்லப்படுது. பட் அதாவது பிஜேபி அது நான் ஒன்னும் முடியாது. அவ்வளவுதான், தேர்தல் வந்துருச்சு. இவர் வேற ஒரு பக்கத்து கூட்டணி வலு இல்லாம இருக்கு, என்டிஏ கூட்டணி. சரி இருக்கட்டும். ஆனா சட்டப்பேரவை 6 மாசம் இருந்து கூட்டிருக்காங்கப்பா. ஏன்பா ஒரு அன்னைக்கு ஒரு 12 நிமிடம், அதுலயும் 12 நிமிடம் இரங்கல் செய்ய சொல்றதா என்ன எதுக்கு கூடுச்சு? மக்களோட பட்ஜெட்டை பேசுறதுக்கு அங்க இல்ல நான் என்ன பண்ண முடியாதுல்ல. ஏறிக்கொண்டே தான் போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட் இல்லைங்க, பட்ஜெட்ல சட்டப்பேரவை கூடுதுன்னா ஏதோ பேசணுங்க. உட்காந்து 6 மாசம் கழிச்சு போயிருக்கீங்க, உள்ள உட்காந்து பேசி ஏதாவது விவாதம் பண்ணு, ஏதோ ஒரு வேலைகள் நடக்கணும் இல்லையா? என்னத்த சொல்றது? இதுல வேற நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி திமுக பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, போயிட்டு ஐயா துரைமுருகன் போய் நலம் விசாரிச்சிருக்காரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா,
ஏதோ எலும்பு முறிவுன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைக்குள்ளேயே பேசியிருக்காரு. 98 வயசுல அவருக்கு எலும்பு முறிவு இருந்தா என்ன, எலும்பு முறிவு இல்லாது என்ன? 98 இல்லைங்க, 80 வயதுங்க அவருக்கு. ஏங்க டை அடிச்சிருக்காருங்க. நீங்க வேற ஏங்க அவர் எவ்வளவு ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு இளமையான ஆளு. நீங்க ஒரு 70 வயது சொல்லுங்க. 98 யாரும் அடிக்க போறாருங்க. கலைஞராக மறந்துகிட்டே 92 வயசு இருந்தாரு. அதாவது நல்ல மனிதர்கள் சீக்கிரம் சென்று விடுவார்கள், பின்னாடி வழி கொடுப்பவர்கள் பின்னாடியே நின்று கொண்டுதான் இருப்பார்கள்ன்றது. ரஜினி வேற ரஜினி சொல்லியிருக்காரு. அவர் மேல சொன்னாலும் அவரே கோபம் பண்ணிருக்காருல்ல. வயதானவர்கள் வந்து இளைஞருக்கு வழிவிடணும்னு ரஜினி பேச, தலைவர் வந்து நீங்க மட்டும் சின்ன பிள்ளைகளை வச்சு ஹீரோனா போட்டு நடிக்கலாம் வயசான காலத்துல, நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் விட்டுருக்காரு. துரைமுருகன் பேச்சு கிண்டலுக்கு வந்து ஒரு பேர் போன ஆள் வரும். இல்லைங்க, அஜித் குமார் வந்து இப்போ ஒரு படத்துல நடிக்க போகும்போது அந்த பொண்ணுக்கு 23 வயசா. சரி, அந்த பொண்ணை வந்து அவர் வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்னோட பொண்ணு மாதிரி இருக்கீங்க, நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்காப்புல. நல்ல விஷயம் தானே அது. அப்ப இவங்களை வந்து இவர் சொல்றது வந்து தப்பு இல்லையில. ரஜினிகாந்த் வந்து இப்ப 80 வயசுன்னு சொல்றாங்க, 75 80 சொல்றாங்க. இப்ப அவர் வந்து 13 வயசு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா நல்லாவா இருக்கும்? அதாவது ரஜினி சில பேர் சில விஷயத்த நியாயமா தன்னோட உள் மனதிற்கு சரின்னு படுற விஷயம் செய்யறாங்க. சில பேர் வந்து கமர்ஷியலா இருக்காங்க. ரஜினி அவர்களும் கமர்ஷியலுக்கு பேர் போனவர் இல்லையா? எந்த படம் வந்தாலும் வரும்போது ஒரு சண்டை அடிச்சிருவாப்ல. கட்சி ஆரம்பிக்க போறேன், தொடங்க போறேன், கொடி இது பண்ண போறேன், மார்ச்சை கொடுத்து போறேன், இது எல்லாம் புடுங்கினாமே எல்லாம் புடுங்கினா தேவையில்லாத ஆணியுமே அந்த படத்தை ஓட்டுறதுக்கு தான் அந்த தொண்டர்களே புரிஞ்சுக்கிட்டு வெளியேறிட்டாங்க. இப்ப மதுரையில திமுக கவுன்சிலர் இருக்காருல ஒருத்தர். ஆமாங்க, அது பேசி ஆகணும். அவர் அட்டகாசம் தாங்க முடியலன்றாங்க. என்ன அப்படின்னா, குடியிருப்பு நல வாரிய சங்கம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து தேர்தல் நடந்திருக்கு கடந்த முறை. அதுல இவர் சார்ப வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காரு. இவர் வந்து ஒரு கவுன்சிலர் அமுதா அவங்களோட கணவர், அவர் பேரு தவமணி. இவர் வந்து ஒரு அந்த திமுக ஒரு பகுதியோட பகுதி செயலாளர் இருந்திருக்காரு. சரிங்களா, கட்சி பதவியில இருக்கு. அந்த தேர்தல் குடியிருப்பு சங்க தேர்தலில் இவர் வேட்பாளர் படி எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுல இருந்து வந்து இவருக்கும் குடியிருப்பு சங்க முட்டன் மோதல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. நேற்று உச்சகட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க ஒரு பொது இடம் இருக்கு. பொது பாதையா கடந்த 20 வருடங்களாக அந்த ஏரியா மக்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்யறாரா இல்லையான்றது புரியல. ஃபர்ஸ்ட் அதுல வந்து கவுன்சிலர் அரசு கட்டணும்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டிருக்காரு. அந்த சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே கைவிட்டாரு. அடுத்து பூங்கா கட்டணும்னு சொல்லிட்டு பூஜை போட்டிருக்காங்க. அதுக்கு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கும் ஸ்டே பண்ணிட்டாங்க அந்த சங்க நிர்வாகிகள். பழனிக்குமார் பேர் அவரு, அந்த சங்க தலைவர், குடியிருப்பு வாரிய சங்க தலைவர். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஆள் வந்துதான் தெரியுமே, ஒரு விஷயம் நடக்கணும் கூட்டு மிரட்டணும்ல, அடி பிரியாணி கடை அடிச்சு உருளுவோம்ல, அந்த மாதிரி போயிட்டு அடிச்சு மிரட்டிருக்காப்ல. பாவம் என்ன ஆச்சுன்னா 2 பேரும் வழக்கு பதிவு. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து எப்பவுமே வந்து திமுக கட்சி உடனே ஆக்ஷன் இறங்கி அவரது பகுதி செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டு விட்டது. பரவாயில்ல, இந்த செய்திகள் பாராட்டப்படுது. அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஆமா, ஒருவேளை அவர் வந்து சரியா தெரியல, ஒருவேளை அவர் வந்து அவரோட ஆதரவாளராக இருக்கலாம். 2 அமைச்சர்கள் இருக்காங்க உள்ள. ஆமா, கிழக்கு ஒண்ணு, மத்திய ஒண்ணா. அவர் மத்திய திமுகவோட ஆதரவாளர் இருந்திருக்கலாம். கிழக்குல இருந்து ஒரு அடி. ஆமா, கிழக்குல இருந்து தான் நீக்கம் செய்யப்பட இருந்திருக்கலாம். அது என்னன்னு தெரியல. அது என்ன விசாரணைக்கு இப்ப உள்ள அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டதான் தெரியும். ஆமா, திரு பிஜேபி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்காருல்ல. ஆமா ஆமா, இந்த அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நான் சொல்றேன், பிஜேபி வந்து ஒரு சிறப்பான தலைமையை வந்து இழந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, தற்போது உள்ள காலகட்டத்துல நல்லா பார்த்திருப்பீங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றது எதுவுமே கிடையாது. பிஜேபி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள ஒரு கட்சி. அந்த மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது முழுக்க திமுகவோட குற்றச்சாட்டுகளை வெளிப்படையா பேசி, இவங்கதான் பிஜேபி தான் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டுச்சு. அது என்னைக்கு ஒரு மாநில பொறுப்புல இருந்து நீக்கினாங்களோ அதுல இருந்து அந்த செயல் தொய்வடைந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுங்க. ஆமா ஆமா, அதாவது ஏற்கனவே திருச்சியில வந்து ஒரு இடத்துல நடத்தும் போது, திருச்சி நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட தொகுதியில நடக்கும் போதே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல, அதாவது வேலை நாட்கள்லங்க ஸ்கூலுக்கே லீவ் விட்டு அதில் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எவ்வளவு பெரிய ஒரு ஒழுங்கு கட்ட செயல். அவர் வந்து
கல்வித்துறை அமைச்சர் வேற. ஆமாங்க. அதுக்கு அதை வெளிக்கொண்டு வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அது வெளிக்கொண்டு வந்து பேசும்போது அப்ப அன்பில் மகேஷ் அறிக்கை விடுறாப்ல, இனிமேல் இது போட்ட தவறு நடக்காது அப்படின்னு விடுறாப்ல. இனிமேல் அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே மாதிரிதாங்க நேற்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில உள்ள ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியில வந்து இதே போல நேற்று விடுமுறை விட்டு உங்களுடன் சாலை நடத்திருக்காங்க. பள்ளி மாணவர்கள் விடுமுறை விட்டு. இதெல்லாம் ஒரு 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 ஒழுக்கம் கெட்ட செயல் அல்லவா? ஒரு படிக்கும் மாணவர்களை அவர்கள் ஸ்கூல நிப்பாட்டி விட்டு எவ்வளவு செய்யவே கூடாது இல்லையா? கண்டிப்பா. அததான் அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. நல்ல ஒரு சிந்தனையோட சேர்த்து பேசியிருக்காரு. ஆமா. ஆனா அவரை தான் எல்லாரும் போட்டு முட்டுக்கட்ட போடுறாங்க. அவர் யாரும் முட்டுக்கட்ட முடியாது. அவர் வந்து IPS ஆபீசர். அவருக்கு என்ன தெளிவெல்லாம் நமக்கு இங்க இருக்க இந்த படிக்காத அரசியல் கம்மி தாங்க. எல்லாம் படிச்சு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்து நிக்கிறவங்க தாங்க இந்த காலத்துல கஷ்டப்பட்டு சர்வே பண்றாங்க. பட் அவரை இழந்தது வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அந்த பின்னடைவு வந்து இந்த தேர்தலில் அவங்க வெளிப்பட பாருங்க. விசிக தலைவர் இருக்காருல்ல, ஆமா, அவர் ஏதோ புது ஐடியா ஒண்ணு. ஆமா. அதாவது கூட்ட நிகழ்ச்சி இருந்தாலும் போதும், ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போய் தம் மேல இருக்க பெயர் களங்கத்தை அது இது பண்ற துடைப்பதற்காக இப்போ ஒரு பெயர் களங்கம் வந்துச்சு. அதுக்கு வந்து நான் பொது வழியில மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அதையும் சவுடாலா பேசுறாப்ல. பேசிட்டு அப்புறம் போயிட்டு திமுக தலைவரை சந்திச்சு இந்த மாதிரி ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டீங்க, அந்த ஜிடி அப்புறம் வந்து இனிஷியல் அந்த மாதிரி விஷயத்த நீங்க இனிஷியலை பயன்படுத்துங்க. இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஜிடி நாயுடு அந்த பாலத்துக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா? ஏங்க முதல் நாள் தான் நீங்க வந்து அந்த ஜாதி பெயரை நீக்கணும்னு சொல்லிட்டு அரசாணை விட்டுருக்கீங்க. அடுத்த நாள் பாலம் திறப்புல ஜிடி நாயுடு பேர் வந்துச்சுன்னு ஒரு பெரிய விவாதமாச்சுல. அது என்னமோ இவர் பேர் சொல்லியிருக்காப்ல, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காப்ல, இனிமேல் ஜிடி அப்படின்னு பயன்படுத்துங்க. அது பக்கம் தான் அவர் புகைப்படத்தை போட்டு பயன்படுத்துங்க. ஒரு ஓகே உகந்து பேசுது, ஓகே சரிதான். பட் ஆனா வந்து என்ன சொல்றது, அவரு ரைட்டு, அவர் இந்த பேசணும்ன்றக்கா பேசுவாப்ல. இன்னொன்னு ரைட், அடுத்த என்ன தகவல் இருக்கு நிறைய இருக்கு. பின்வாசல் வழியாக சட்டசபையிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறினார் வந்து பேசிட்டான். பட் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு மிகவும் பாடுபட்ட ஒரு நபர். அந்த ஒருங்கிணைப்பு பாடுபட்டனால என்னவோ தெரியல, ஒரு மாநில பதவியும் மாநில பதவியும் பறித்து விட்டார் எடப்பாடி திமுக. மெயினா என்னன்னா, திமுகவோட கூட்டணியில் இருக்காங்கன்றதை வெளிப்படுத்தும் விதமாக நேற்று சட்டசபையில போய் எதிர்கட்சி எடப்பாடி திமுக பழனிசாமி போய் அவர் பேர் என்ன, நம்ம ஐயா அவர் தாங்க அமைச்சருங்க துரைமுருகனை போய் நலம் விசாரிச்சதுதான். துரைமுருகனை ஆமா, வெளியில கணக்கு சட்டப்பேரவை சந்திச்சிருக்காரு. சரி என்னன்னு பாப்போம். அடுத்த இன்னைக்கு அவ்வளவுதான் டாபிக்கா இல்ல இருக்குங்க. மதுரையில் ரேஷன் கடையில இருக்குல்ல, ஆமாமா, முதல்ல ரேஷன் கடையில வந்து கண்டிப்பாக அதாவது லைசன்ஸ் இன்றி பட்டாசு விற்பனைன்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் அதோட தலைவர் அவங்க வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பட்டாசு கடை வைக்கணும்னா நீங்க ஒரு லைசன்ஸ் வாங்கணும் ஃபர்ஸ்ட், சரிங்களா? தீயணைப்பு துறை பல துறைகள்ல வந்து லைசன்ஸ் வாங்கி வைக்கணும். அவங்க எதன் அடிப்படையில வந்து வருடம் இந்த ஆட்சி மட்டும் இல்ல, எல்லா ஆட்சியிலுமே நடக்கும். கிஃப்ட் பாக்ஸ் வரும், 10 கிஃப்ட் பாக்ஸ். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 கிஃப்ட் பாக்ஸ் வரும். ஒரு ரேஷன் கிடைக்கும். ஒரு கிஃப்ட் பாக்ஸ் 1000 ரூபாய் விதம். 1000 ரூபாய் நீ கண்டிப்பா வித்தே ஆகணும். விக்கலன்னு வச்சுக்க, அந்த பாக்ஸ் நீ தான் பொறுப்பு. அந்த சேல்ஸ்மேனோ அந்த எடை நிர்ணயம் அவங்க பணம் கொடுக்கணும். அந்த 20,000 எங்க போவாங்க பாவம். அதுதான் சொல்லிருக்காங்க. அதாவது லைசன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, இது வந்து ஒரு வெடிபொருள், அங்க இருக்க உணவுப் பொருள், ஏதாவது அசம்பாவிதம் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அதனால மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 ரேஷன் கடைகள் இருக்கு. இந்த 1000 ரேஷன் கடையிலையும் 20 பெட்டிக்கு 20ன்னு கணக்கு வச்சாலும், கடைக்கு 20ன்னு கணக்கு வச்சாலும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாங்க போய் விற்க முடியும். இன்னொன்னு வாங்கல எங்கதான் வாங்க சொல்றாங்க. அவங்க ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க, நீங்க அக்டோபர் 27க்குள்ள 17 நீங்க வந்து அந்த பெட்டிகளை திரும்ப எடுத்து பெறவில்லை என்றால் அனைத்து பெட்டிகளும் அந்த டிஆர்னு சொல்லப்படுற மாவட்ட பதிவாளருக்கு நாங்க கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயினான விஷயம். இன்னைக்கு எல்லாமே ஓரளவு நல்லா சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டீங்களே, கொங்கு மண்டல தேசிய கட்சி தலைவர் வந்து சொல்லுங்க என்றைக்கு நீங்க வந்து ரிசர்வேஷன் அதை நீங்க தடை பண்றீங்களோ, அதான் ரிசர்வேஷன் தமிழ் என்னது, ஜாதியா இல்ல இதுங்க இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல சரி எல்லாத்துலயும் இடஒதுக்கீடு நீங்க என்னைக்கு தடை பண்றீங்களோ அன்னைக்குதான் ஜாதி ஒழிக்க முடியும். அது வரைக்கும் ஜாதி ஒழிக்கவே முடியாது. எதுக்கு இந்த வெட்டித்தலாம் பேசிக்கிட்டு சொல்லிட்டு அவர் எந்த கட்சின்னு தெரியல, கொங்கு தேசிய இருந்துச்சு, அவர் பாலுன்னு ஒருத்தவர் வந்து அறிக்கை. நம்ம நல்ல உண்மைதான், யதார்த்தமான உண்மைதான். இப்ப நீங்க ஜாதி அப்படி அழிக்கவே முடியாது, எப்படித்தான் நீங்க ஒழிப்பீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுதான் அரசியல். இந்த அரசியல்வாதிகள்
அரசியல்வாதிகள் பண்ற, அதாவது இவங்களுக்கு ஏதாவது பேசி ஆகணும், மக்கள் மத்தியில பாதிக்கப்பட்டவரை சொல்றது அதிகமா ரீச் ஆகும். பார்த்திருக்கீங்களா? நல்ல விஷயத்தை எடுத்து கொண்டு போக மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்ப முத்துராமலிங்க தேவர் பேரு, தேவர்ன்ற பேரை தூக்கி விட்டு முத்துராமலிங்கனார் அப்படின்னு போட்டு மாத்திருக்காங்க. ஸோ அவரு ஜிடி நாயுடு அவர் பேருக்கு பயன்படுத்தலாம், முத்துராமலிங்க தேவனார். இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜிடின்னு போடலாமே, நாயுடு போடணுமா? ஒரு பாரபட்சமின்றி, அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்களே தமிழ்ல, அதாவது இது ஒற்றை ஏதோ சொல்லுவாங்களேங்க, ஒன் சைடு எடுத்து கவர்மெண்டா இருக்கு. அப்பாவின் ஆட்சி நல்லாட்சி புரிந்தாலும் இது போன்ற சில விஷயங்களை சறுக்கி விடுவாங்க. அப்ப இன்னமும் நீங்க திமுக வரணும் அப்படின்ற எண்ணத்துல பேசுறீங்களா? அப்ப நான் வரலங்க. நான் எனக்கெல்லாம் அந்த எண்ணம் துளியில கூட கிடையாதுங்க. அப்ப ஏற்கனவே அந்த கட்சிக்கார தொண்டர்கள் குமுறல் தாங்க இது, நம்ம குமுறல் இல்லைங்க. அந்த உள்கட்சிக்கார குமுறல் தாங்க இது. எங்களையும் சம்பாதிக்க மாட்டாங்க, யாரும் சம்பாதிக்க விலை, டீசல் விலை, மண்ணெண்ணெய் விலை அவர் தான் குறைச்சிட்டாருங்க. 2 ரூபா குறைச்சிட்டு 108 ரூபா கொண்டு விட்டாருங்க தலைவர். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் 525 தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணா இருந்துச்சு. ரைட்டு, ஓகே, எல்லா இதுவும் பார்ப்போம். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா. நன்றி, வணக்கம். டைம் என்ன, நீங்க தூங்க வேண்டியதானக்கா? உட்காந்து தூங்கிட்டே இருக்கீங்க.